கோவை காந்திபுரம் பிரீத்தி மருத்துவமனையில் நீரிழிவு நோய்க்கென பிரத்யேக தனி சிகிச்சை பிரிவு துவக்கம். முதுகு தண்டுவட முறிவு அறுவை சிகிச்சையில் நவீன முறையில் நோயாளிகள் விரைவில் குணமடைய முடியும் என மருத்துவர் தண்டபாணி தெரிவித்துள்ளார். கோவை காந்திபுரம் 9வது எக்ஸ்டென்ஷன் வீதியில் செயல்பட்டு வரும் பிரீத்தி மருத்துவமனையில் கடந்த 12 ஆண்டுகளாக அனைத்து விதமான நோய்களுக்கும் தரமான குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பிரீத்தி மருத்துவமனையில் நீரிழிவு நோய் சிகிச்சைக்கான புதிய மையம் துவங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நீரிழிவு நோய் சிகிச்சை நிபுணர் மருத்துவர் பிரீத்தி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், தற்போது சர்க்கரை நோய் பாதித்த டைப் 1 மற்றும் 2 வகை நோயாளிகள் தொடர்ந்து எடுத்து வரும் இன்சுலின் ஊசிக்கு பதிலாக புதிய அப்ரைசா எனும் இன்ஹேலர் வகை இன்சுலினை பயன்படுத்துவதால் வலியில்லாமல் உடலில் செலுத்திக் கொள்ள முடியும் என தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பிரீத்தி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநரும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணருமான மருத்துவர் தண்டபாணி செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், தற்போது விபத்து, தடுமாறு கீழே விழுவது போன்ற காரணங்களால் ஏற்படும் முதுகு தண்டுவட முறிவை குணப்படுத்த நவீன வகை அறுவை சிகிச்சைகள் செய்யப்படுவதாக கூறினார். டைட்டானியம் வகையிலான ஸ்க்ரூ மற்றும் ராடுகளை இந்த அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்துவதால் நோயாளிகள் விரைவாக எழுந்து நடக்கும் நிலைக்கு திரும்ப முடியும் என அவர் கூறினார். இதுபோன்ற சிகிச்சைகளை வயது முதிர்ந்தவர்களும் மருத்துவர்களின் தகுந்த ஆலோசனை செய்து அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம் என தெரிவித்தார். முதுகு தண்டுவட முறிவுக்கு நவீன சிகிச்சை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பிரீத்தி மருத்துவமனையில் முதுகெலும்பு முறிவு என்பது காமனாக நடக்கிறது இல்லை, ரேரா சில பேருக்கு வருது. 3 காரணங்களால் முதுகெலும்பு முறிவு வருகிறது. ஆக்சிடென்ட், விபத்து, 2 வீலர் ஆக்சிடென்ட், பைக்லேருந்து தூக்கி வீசுறது, விழுந்து அடுத்தது, மேலேருந்து விழுகிறவங்க, ஹைட்லேருந்து விழுகிறவங்க, மரத்துலேருந்து விழுகிறவங்க, இது தொழில் சம்பந்தப்பட்டது. ப்ரொஃபஷனலாக அவங்களுக்கு அதில் ஹசார்டில் வருது. கட்டடத்தில் வேலை செய்கிறவங்க, மரம் ஏறுறவங்க, விளையாட்டுக்கு ஏறுறவங்க, அவங்களாம் 10 அடி 12 அடி ஹைட்லேருந்து விழுந்தாங்கன்னா முதுகு தண்டுவடம் ஃப்ராக்சர் ஆகிடும். அது அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. நம்ம உன்னிப்பாக எக்ஸ்ரே எடுத்து சிடி ஸ்கேன்லாம் எடுத்து அந்த முதுகு எலும்பு முறிவை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கெல்லாம் முன்னே 3 மாதம் 4 மாதம் பெட்லேயே படுக்க வச்சுருவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. இப்போ நவீன முறையில் டைட்டானியம் பிளேட்டு முதுகு தண்டுவடத்தில் பொருத்தி நவீன முறையில் ஆப்ரேஷன் பண்ணுறோம். இந்த மாதிரி பொருத்தி ஆப்ரேஷன் பண்ணும்போது எலும்பு முறிவும் சரி செய்யப்படுகிறது. வலி இருக்காது. அவங்க ஒரு 4 நாள்லேயே எந்திரிச்சு உட்காந்துக்கலாம். இந்த பேஷண்ட்டு போன டிசம்பரில் தான் ஆப்ரேஷன் பண்ணோம். 4 நாள்லேயே எந்திரிச்சு உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நல்லா நடந்துட்டு இருக்கிறாங்க. நவீன முறையில் சிகிச்சை பண்ணும்போது 3-4 மாதம் பெட்லேயே படுத்துட்டு இருக்க வேண்டியதில்லை, சீக்கிரம் நடமாட வைக்க முடியும் என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. ஸோ ஐம் டாக்டர் பிரீத்தி. நம்ம பிரீத்தி மெடிக்கல் சென்டரில் புதுசாக ஒரு டயபெட்டிக் கிளினிக் லான்ச் பண்ணியிருக்கோங்க. இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு வர பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு ஃபுல் பாடி அனாலிசிஸ் பண்ணி அவங்களோட ஃபேட் மாஸ், ப்ரோட்டீன் மாஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இந்தியாவில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அஃப்ரீசா அப்படின்னு ஒரு இன்ஹேலர் இன்சுலின் லான்ச் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக இன்சுலின்ஸ்னாலே ஒரு இன்ஜெக்ஷன் மூலயமா போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வந்திருக்கிற இன்சுலின் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஹேலர் மூலயமா லங்ஸ் வழியாக இன்ஹேல் பண்ணாலே போதும், இன்ஜெக்ஷன் தேவைப்படாதுங்க. இது ஒரு ஷார்ட் ஆக்டிங் இன்சுலினால ஒரு நாளைக்கு ஒரு 3 வேளை நார்மலா இன்சுலின் போடுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், குறிப்பா குழந்தைங்களுக்கு. ஸோ டெய்லி 3 வேளை இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுக்கு பதிலா இது ஜஸ்ட் ஒரு இன்ஹேல் பண்ணோம்னாலே போதும். இதுல இருக்கிற ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் பெயின் ஃப்ரீ. அடுத்தது இது ஆக்ஷன் நார்மல் இன்சுலின் விட இதோட ஆக்ஷன் ரொம்ப ஃபாஸ்டரா இருக்குங்க. இதுவே லாங் ஆக்டிங் இன்சுலின் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இது டெய்லி 3 வேளை போட்டுட்டு கூடவே லாங் ஆக்டிங் இன்சுலினும் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது இப்போதைக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இல்லை லங் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு எடுக்க வேண்டாம்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்லலாம் டயபெட்டிஸ்னாலே நம்ம மெடிசின்ஸு, இன்சுலின்ஸ் அப்படி தான் இருந்துச்சுங்க. இப்போ நம்ம டயபெட்டிஸ் ரிவர்சல் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ ஏர்லி ஸ்டேஜஸில் இல்லை ஒபிசிட்டினால வர டயபெட்டிஸ், இந்த மாதிரி டயபெட்டிஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக டயட் அண்ட் எக்ஸசைஸ் மூலயமா ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணிடலாம்.